அமெரிக்காவில் செலுடாங்கிற ஒரு இடம் இருக்கு, மத்திய கரீபியன் பகுதியில் இருக்கு. எப்போ பார்த்தாலும் புயல் வெள்ளம் வரும், நூற்றுக்கணக்கான ஏக்கர் சேதமாயிடும், நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இறந்து போவாங்க. ஜப்பானிலிருந்து கட்டுமான வல்லுநர்களை அழைத்து வந்து இந்த பாலம் உடையவே கூடாது, இந்த அழிவை தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய 2014ஆம் ஆண்டு இந்த பாலத்தை கட்டுறாங்க. செலுடா பிரிட்ஜுன்னே பேர் இருக்கு. கட்டி முடிச்ச உடனே 3 மாசத்துல கட்டி முடிச்ச அந்த கட்டுமானத்திற்காக ஜப்பான்லேருந்து வந்த என்ஜினியர்ஸ் அந்த ஊரை விட்டு போகக்கூடல. அதுக்குள்ள ஒரு பெரிய ஹரிக்கேன், புயல் வெள்ளம். ஸோ 3 நாள் அடிச்சு ஓஞ்சிருச்சு. கட்டின பாலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜப்பானிய வல்லுநர்கள், கோடிக்கணக்கான டாலர் போட்டு கட்டின அமெரிக்க வல்லுநர்கள் எல்லாம் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா பாலம், எல்லா பாலமும் உடஞ்சிருச்சு, இந்த பாலம் ஒரு துளி கூட சேதமடையவில்லை, அப்படியே இருக்கு. ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த சந்தோஷம் 2 நிமிஷம் கூட நீடிக்கலை. இறங்கி ஹெலிகாப்டரில் போய் பார்த்தா ஒரு 500 மீட்டருக்கு முன்னால் அந்த நதி கரையினுடைய ஒரு பக்கத்தை உடைத்து கொண்டு அதனுடைய அழிவு வேலையை அப்படியே செய்து கொண்டு அதனுடைய போக்கிலே போய்கொண்டிருந்தது. நண்பர்களே, இந்த பாலத்தை பற்றி அது கவலைப்படவே இல்லை. உங்களுடைய பிஸ்னஸில் என்ன வேண்டுமானாலும் தடைகள் வரலாம், லட்சியத்தை மாற்றிக்கொள்ளாமல் உங்களுடைய வழியை மாற்றிக்கொண்டு நீங்கள் செல்வீர்களே ஆனால் உங்களை விஞ்ச யாரும் இல்லை. இதை நான் சொல்லலை, இது அந்த என்ஜினியர்கிட்ட, நீ என்னடா நீ கட்டின பாலத்தினால பிரயோஜனம் இல்லைன்னு அவன் சொன்னான். என் பாலத்தினால பிரயோஜனம் இல்லைன்னு யார் சொன்னான்? நதி மாற்றிக்கிடுச்சு. இனிமேற்கொண்டு அதிலிருந்து 1000 மீட்டர் தள்ளி 2 பக்கம் கரையையும் உயர்த்தணுங்கிறத நான் அங்கே கற்றுக்கிட்டேன்டா. யார்? அமெரிக்காக்காரன் காசில் ஜப்பான்காரன் நான் கற்றுக்கிட்டேன்டான்ட்டு போயிட்டான். இதுதான் இன்றைய வாழ்க்கையினுடைய சூட்சுமம்.